அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம தமிழ்நாடு டெட் தேர்வு சம்பந்தமா கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறது சம்பந்தமா என்ன செய்வாங்கன்ற மாதிரி நம்ம நிறைய பேசுறோம். இப்போ எங்களோட நோக்கம் நீங்க எல்லாம் ஆசிரியர்களா இருக்கீங்க, இந்த செய்தியை வாட்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமும் எங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை, சரியான செய்திகளை டவுட் இல்லாம கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் நான் இப்போ ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கொடுக்க போகிறேன். இந்த செய்தி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த செய்தியில் நடக்க வேண்டியது இருக்கிற ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா, இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் டெட் எக்ஸாம்லேருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அது என்ன நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தகவல் நிறைந்த வீடியோ, அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதோ இருக்கார் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு மாநிலங்களவை எம்பிங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி. இவரோட பேரு ஜான் பிரிட்டாஸ். இவர் கேரளாவை சேர்ந்தவருங்க. கேரளாவை சேர்ந்த மாநிலங்களவை கம்யூனிஸ்ட் எம்பி. இவரு என்ன பண்ணாரு? இவர் செய்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இந்திய ஆசிரியர்களையுமே காப்பாத்திருக்கோம். ஆனா அந்த விஷயம் நடக்கலன்றதுதான். அதனாலதான் இப்ப நாம எல்லாம் டெட் எக்ஸாம் அப்படி இப்படின்னு ஒரே மன உளைச்சல்ல இருக்கோம். இவர் என்ன பண்ணாரு? இங்க பாருங்க, ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு டிகிரி லெவல், ஜான் பிரிட்டாஸ் பிரைவேட் பில் இன் ராஜ்யசபா. ஆக்சுவலா இதுல ஹெட்டிங் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்திருந்தாலும் இவர் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாருங்க, சட்ட திருத்தம். எதுல இந்த சட்ட திருத்தம் செய்யணும்னு சொன்னாருன்னா, ஆர்டி ஆக்ட் 2009 இருக்குல்ல, நமக்கு டெட் எக்ஸாம் கொண்டு வந்ததுல அதே ஆர்டிஐ தாங்க, ஆர்டிஇ 2009. அதுல ஆசிரியர்களுக்கு ஃபேவரா சட்ட திருத்தம் செய்யணும். எப்படி? அவங்களோட ப்ரமோஷன் பாதிக்காம, அவங்களோட அப்பாயின்மெண்ட் பாதிக்காம, அவங்களோட மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே பாதிக்காம ஆர்டி ஆக்ட்ல மாற்றம் செய்து ஒட்டுமொத்த இந்தியர்களையும் காப்பாற்றணும், இந்திய ஆசிரியர்களையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் பில், தனிநபர் மசோதாவை அவர் கொண்டு வந்தாருங்க. எப்போ கொண்டு வந்தாரு? இதுல டேட் போட்டிருக்கு பாருங்களேன். இதுல பப்ளிஷ்ட் மார்ச் 13. அவர் மார்ச் 12 அப்போ கொண்டு வராரு பார்லிமெண்ட்ல. ஒரு நாளுக்கு முதலா கொண்டு அவர் பேசினப்போ எடுத்த ஸ்னாப் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப அவர் கொண்டு வந்த அந்த தனிநபர் மசோதா எப்படிப்பட்டது, அதுல என்னென்னலாம் இருந்தது பாத்துடலாமா? ஜான் பிரிட்டாஸ் எம்பி has introduced 2 private member bills in Rajya Sabha. The first seeks to extend free and compulsory education in the country up to the degree level. இப்போ நம்ம 6ல இருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்குல்ல, அதை இவர் என்ன பண்றாரு, காலேஜ் வரைக்கும் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில் கொண்டு வர்றாரு. அதுலயே பாத்தீங்கன்னா, while the second process amendment to the regulation of the teacher eligibility test, அதுல செகண்ட் அமெண்ட்மெண்ட் அவர் கொண்டு வர்றது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீக்கணும்ன்றது. இங்க பாருங்க, the main proposal in the second bill is that the teacher eligibility test should not be applied retrospectively. அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பின்னோக்கி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான பில் தான். அதுல பாருங்க, this amendment is being proposed a context while under the current right to education act, the Supreme Court ruling making TET mandatory and could advisory affect the jobs. அதாவது கடந்த 2025 செப்டம்பர் 1ஆம் தேதி டெட் எக்ஸாம் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பானது ஒட்டுமொத்த இந்திய ஆசிரியர்களையும் பாதிக்கும். எந்த ஒரு சட்ட திருத்தமுமே ரெட்ரோஸ்பெக்டிவ், அதாவது பின்னோக்கி செயல்படாது. அது சட்டம் என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து தான் செயல்படும். அதனால 2009க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன அனைத்து விதமான இந்திய ஆசிரியர்களுக்கும் டெட்ல இருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்கான ஆசிரியர்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் அந்த பில்லை கொண்டு வராருங்க. அடுத்து இங்க பாருங்க, the second bill proposes an amendment, right to education act, ensure teacher eligibility test does not apply to teacher who started working before the law came into effect. அந்த 2009 சட்ட திருத்தம் ஆர்டி வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன எந்த ஆசிரியருமே டெட் எக்ஸாமுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பில்ல அவர் கொண்டு வந்தாருங்க. இது இருக்காரு பாருங்க, அவரோட போட்டோ போட்டு திரும்ப தான் கொடுத்துருக்காங்க. இந்த பில்லு இன்னும் பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால அப்படியே இருக்குதுங்க. இந்த பில்லு மட்டும் ராஜ்யசபால பாஸ் ஆகி, லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆயிட்டு
பிரசிடென்ட்டுக்கு போய் சைன் ஆயிட்டுனா அது வந்து அமெண்ட்மெண்ட்டா மாறிடுங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த இந்திய ஆசிரியர்களும் நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா ஆசிரியர்களும் ஒட்டுமொத்தமா காப்பாற்றப்படுவாங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா. ஸோ இது வந்து இப்ப மத்திய அரசோட கையில தான் இருக்கு. வருகின்ற பார்லிமெண்ட் செஷன்ல இந்த அமெண்ட்மெண்ட் வருமா? வந்தால், கொண்டு வரப்பட்டால், எந்த மாற்றமும் இன்றி இவரு ஜான் பிரிட்டாஸ் எப்படி கொண்டு வந்தாரோ அப்படியே அது நிறைவேற்றப்பட்டால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் காப்பாற்றப்படுவாங்க. பார்ப்போங்க. இதை வந்து இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோ கொடுத்தேன். தேங்க்யூ.